தி கோட் டர்ன்ஸ் 41 நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோட பர்த்டே இன்னைக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டே நம்ம எல்லா வருஷமும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஆஸ் அ ஃபேன்ஸாக. அண்ட் அவர் பண்ண ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ரீகால் பண்ணி நமக்கே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரும். இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரெயின் விட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு எல்லாரோட லைஃப்லையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பர்டிகுலராக ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்ததே நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோட கேம் பார்த்து தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அவர் வந்து ஆஸ் பர் த கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை தவிர்த்து லைஃப்லையும் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்கு நம்ம லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து கேட்குற ஒரு மோட்டிவேஷன் வீடியோனா கண்டிப்பாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அண்ட் அவர் லைஃபே ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவேன். கண்டிப்பாக அவர் அந்த மனுஷன்ட்ட இருக்க கால்வாசி டிசிப்ளின், டெடிகேஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வேறு லெவலுக்கு போயிடலாம். கண்டிப்பாக அவர் இந்த ஜென்ரேஷனை நம்ம பிறந்ததுக்கு வி ஆர் வெரி மச் கிரேட்ஃபுல். பிகாஸ் அவரோட கேமை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இப்போயுமே 41 வயசுலையுமே அவர் கண்ட்ரிக்கு கேப்டனாக லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் வேர்ல்டு கப்புக்கும் அவர் தான் லீட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கே தெரியும் 30 இயர்ஸ் ஃபுட்பாலில் மேக்ஸிமம் 30-35க்குள்ளேயே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஃபிசிக்கலான ஸ்போர்ட். பட் அண்ணன் உண்மையிலே அவரோட மென்டாலிட்டி டாப் கிளாஸ். அதான் நம்ம இது இப்போ டைலாக் வரும்ல, என்ன தேட்டரில் என்ன படம் வேணால் போடு, ரோஹினினா தலை தான். அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே கோட்னா நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான்.